அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் முதன்மை செயலாளராக உமாநாத் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் தனி பிரிவு செயலாளராக 1, 2, 3, 4 என 4 IAS அதிகாரிகள் இருந்து வந்தனர். இந்த நிலையில முதலமைச்சரின் தனி செயலாளர் ஒன்றாக இருந்த முருகானந்தம் IAS மூத்த IAS அதிகாரி நேற்றைய தினம் தலைமை செயலராக அவர் நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து 2வது இடத்தில் இருந்த, அதாவது முதலமைச்சரின் தனி பிரிவு செயலராக 2ஆக இருந்த உமாநாத் IAS அவர்கள் தற்போது முதலமைச்சரின் செயலாளராக ஒன்றாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய போஸ்டிங் மாற்றப்பட்டிருக்கிறது. செக்ரட்டரி 1 உமாநாத் IAS, அதே போல செக்ரட்டரி 2 ஆக MS சண்முகம், அவர் ஏற்கனவே 3வது சிஎம் செக்ரட்டரி 3rd பிளேஸ் இருந்தார். அவர் இப்போ 2க்கு வந்திருக்கிறார். அதே போல அனு ஜார்ஜ் IAS முதலமைச்சருடைய 4வது தனிப்பிரிவு செயலாளர் 3வது வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில முருகானந்தம் IAS அவர்கள் தலைமை செயலராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து அதுக்கு அடுத்தடுத்த நிலைகளில் இருந்தவர்களுடைய பணி என்பது தற்போது மாற்றி அமைக்கப்பட்டு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை உத்தரவை தலைமை செயலாளர் முருகானந்தம் வெளியிட்டிருக்கிறார். எனவே முதலமைச்சரின் மு.க.ஸ்டாலினின் தனிப்பிரிவு செயலாளர் ஒன்றாக உமாநாத் IASம், தனிப்பிரிவு செயலாளர் 2ஆக MS சண்முகமும், தனிப்பிரிவு 3வது செயலராக அனுஜாத் IASம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது நீங்களாக நேற்றைய தினம் ஜாயிண்ட் செக்ரட்டரி சொல்லக்கூடிய ஜாயிண்ட் செக்ரட்டரியாக லட்சுமிபதி, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இருந்த லட்சுமிபதி IAS அவர்கள் ஜாயிண்ட் செக்ரட்டரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே மொத்தம் 4 IAS அதிகாரிகள் முதலமைச்சரின் தனி பிரிவு செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் தனிப்பிரிவு செயலாளர் ஒன்றாக உமாநாத் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதேபோல தனிச் செயலாளர் 2ஆக 3ஆகவும் தனிச் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனிப்பிரிவு செயலாளர் ஒன்றாக உமாநாத் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தனிப்பிரிவு செயலாளர்கள் 2ஆக MS சண்முகமும் 3ஆக ஜார்ஜும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தனிப்பிரிவு செயலாளர் 3ஆக அனு ஜார்ஜ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முதலமைச்சரின் செயலாளர் ஒன்றாக இருந்த முருகானந்தம் தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருப்பதால் தற்போது தனிப்பிரிவு செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்.